காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் விதிகளை மீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்ட மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் மீனவ பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் நடைபெற்றது. காரைக்கால் மதகடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு நிர்வாக வளாக மாநாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் பேசுகையில், தங்கள் மாவட்ட கடற்பகுதியில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் விதிகளை மீறி 10 நாட்கள் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருவதால் மீன்வளம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுகிறது எனவும், எனவே மீன்பிடி ஒழுங்குமுறை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்வதற்கான உதவிகள், வரையறைகளையும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் செய்து தர வேண்டும் எனவும், பாஜ்கல சந்தியில் இந்திய அரசு மற்றும் தமிழக மீன்வளத்துறை இணைந்து செயல்படுத்தியுள்ள வரையறைகளை, சட்டத்திட்டங்களை காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவுறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் மீன்பிடி தொழிலை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தமிழக மீனவர்களின் புகார் குறித்து காரைக்கால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகளுடன் பேசி நிரந்தர தீர்வு காணப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தனர்.